அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யம்மியான காம்போ ரெசிபீஸோடு வந்திருக்கேன். அதாவது தேங்காய் பால் சாதம் அண்ட் சிக்கன் குழம்புங்க. இந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் அண்ட் சிக்கன் குழம்பு காம்போ கூட நம்ம சாப்பிட்றப்போ எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு லீவ் டைமு ஃப்ரீயாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க, ஹோம் மேக்கர்ஸ்க்கான டிப்ஸ் இருக்குது, சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது போல் பெரிய வெங்காயம் 6 எடுத்துகிட்டு நீளமாக சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து குவான்டிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து இது போல் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க வந்து genreviews.online. இவங்களோட வெப்சைட் பற்றி நான் இடையில கிளிப்பிங்ஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட ரெசிபீஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா genreviews அப்படின்ற வெப்சைட் பற்றி பார்க்குறோம். genreviews அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் போய்ட்டு ரிவ்யூஸ் பார்க்கலாம். இதில் வந்து நிறையவே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது மொபைல்ஸ், கேமரா, லேப்டாப், டேப்லெட்ஸ், இது போல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரிவ்யூஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. அதாவது genreviews.online அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால் சாதம் வந்து தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு தேவையில்லை. நம்ம பிரியாணி செய்கிறப்போ தான் வந்து அதிகமாக ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போனால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது 1:2 ரேஷியோ. 1 கப் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்ஸ் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து 3 கப்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 6 கப்ஸ் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் உங்கள்கிட்ட கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கெட்டி பால் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 4 கப்ஸ் வந்து தேங்காய் பால் அப்படின்னா 2 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ஃபுல்லாக கொதிச்சிடக்கூடாது. ஒரு நுரக்கூட்டி வரும்போது நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அலசிட்டு ஊற வச்சுக்கணும். ஸோ அந்த ரைஸ், அதாவது நான் வந்து துளசி ரைஸ், பிரியாணி ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 90% வந்து உங்களுக்கு வெந்துடும். ஸோ லைட்டாக உங்களுக்கு தண்ணியாக இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லே எடுத்துக்கலாம். அதை கீழே வச்சுட்டு நீங்கள் இந்த பேன், அதாவது நம்ம சமைக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை மேலே வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ சிம்லே வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சிக்கன் ரெசிபி செய்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து இது போல் நல்லா உரித்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் நான்வெஜ் ரெசிபி செய்கிறப்போ இது போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமோட டேஸ்ட்டு வந்து எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது போல் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சாதம் சைடில் வெந்துட்டுருக்கு. ஸோ சிம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நெய் சோறு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் வீடுகளில் சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த ரெசிபி ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல்லையே நெய் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அது வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.
இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது போல் ஒரு ட்ரே நீங்கள் கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சாப் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் டிப்ஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். டிப்ஸ் வேணுங்கிறவங்க கூட நீங்கள் டிப்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்து இது போல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது போல் 2 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2யுமே சேர்த்து தான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2யுமே சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போல் வந்துடும். இந்த டைமில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஹோம்மேடாக இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹோம்மேட் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட்ஸில் அவைலபிளாக இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோம்மேட் மட்டன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மட்டன் மசாலா வந்து மட்டன் குழம்புக்கு மட்டும் கிடையாது. நம்ம இது போல் சிக்கன் குருமா, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சம் வெஜிடேரியன்ஸ் ஃபுட்டில் ஆட் பண்ணால் கூட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான்வெஜ் செய்கிறப்போ எப்போவுமே மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்குங்க. அதாவது சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் அது தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த டைமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணி, அதாவது வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து விசில்ஸ் வைக்கணும். ஸோ உடனே நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி விசில்ஸ் வச்சுருவாங்க ஒரு சில பேர். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சமைக்கிறப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுன்றதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க எப்போவுமே. இது போல் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் கூட சிக்கன் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கத்திரிக்காய் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். நம்ம 2 விசில்ஸ் தான் வைக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கரைஞ்சிராது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் காம்போவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து மிளகு சீரக பொடி வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா ஒரு காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி 2 விசில்ஸ் மட்டும் வைங்க. சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதோட காம்போ அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ இந்த எம்மியான காம்போ ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதம், சிக்கன் குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரையோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை பாருங்கள், எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணும்போது அந்த காரம் ரொம்ப தெரியாது. அதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதையுமே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது போல் எம்மியான ஃபுட் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை கோத்ரூ பண்ணுங்கள். நிறையவே வீடியோஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ், சம் மணி சேவிங் டிப்ஸ் கூட இருக்குது. வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த காம்போ ரெசிபியை உங்கள் வீட்டில் எப்போ ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.